தீபிகா, அண்ணாமலை தனது பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு சிறிது காலம் வெளியே வராமல் இருந்தால், ஒரு பெரிய அளவுக்கு செய்தியாளர்களை சந்திக்காமல் இருந்தால், ஆனால் தற்போது தினந்தோறும் செய்தியாளர் சந்திப்பிலே அவர் தலை வருகிறது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து மீண்டும் ஒரு ஊடக வெளிச்சத்தில் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பழைய கெத்து இல்லை என்பார்களே, அது போன்ற ஒரு நிலையில் தான் அவர் இருக்கிறார். அந்த பாஜக மாநில தலைவர் என்ற பதவி இல்லாததால் அவரால் பெரிய அளவு சோபிக்க முடியாத ஒரு சூழல் தான். இருந்தாலும் அண்ணாமலை மிக தெளிவாக பக்கா பிளானுடன் தற்போது தயாராகிவிட்டார் என தகவல், நமக்கு உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது. அண்ணாமலைக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிடத்திலும் நெருக்கமானவர்களிடம் நாம் பேசியதிலிருந்து பல தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. புது கட்சிக்காக பக்கா பிளானுடன் அண்ணாமலை தயாராகிவிட்டாராம். நவம்பர் 3வது வாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேற திட்டமிட்டிருக்கிறார். அதன் பின் டிசம்பரிலே புதிய கட்சி அறிவிப்பை வெளியிடுகிறார். ஜனவரியிலே விஜயுடன் கூட்டணி என அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது அவருக்கு நெருக்கமான தகவல்கள் உறுதியாக நமக்கு தெரிவிக்கின்றன. அந்த அளவுக்கு பக்கா பிளானுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவருக்கென்று ஒரு தனி படையை வைத்திருக்கிறார். தற்போது அதற்கு முத்தாய்ப்பாகத்தான், முன்னோட்டமாகத்தான் தற்போது அண்ணாமலை நற்பணி மன்றம் பல இடங்களில் வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த நற்பணி மன்றங்கள் வைத்திருந்தவர்களால் தற்போது மிகப்பெரிய கட்சியை எல்லாம் தொடங்கிவிட்டார்கள், பல கட்சிகளை தொடங்கிவிட்டார்கள். எனவே அந்த வகையில் நற்பணி மன்றங்கள் எல்லாம் தற்போது வர ஆரம்பித்து விட்டன. அண்ணாமலை நற்பணி மன்றம் இதெல்லாம் கட்சிக்கான முன்னோட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. அதே போன்று அண்ணாமலையும் அண்மையிலே செய்தியாளர் சந்திப்பின் போது தனி கட்சி தொடங்குவதாக தகவல்கள் வருகிறது. நீங்கள் என்ன நினைக்கின்ற போது, தனி கட்சியெல்லாம் தொடங்க மாட்டேன், நான் பாரதிய ஜனதா கட்சியில் தான் தொடர்ந்து நீடிப்பேன், என் வாழ்நாள் வரை இருக்கும் என்று வழக்கமான அந்த அரசியல் டயலாக் எல்லாம் பேசாமல் தனி கட்சி தொடங்க உங்களிடம் சொல்கிறேன் என்ற வகையிலே சொல்கிறார். அதாவது மறுக்கவில்லை, அவர் கட்சி தொடங்க மாட்டேன் மறுக்கவில்லை, தொடங்கினால் உங்களிடம் சொல்கிறேன் என கூறியிருக்கிறார். அப்படி என்றால் அதில் ஏதோ ஒன்று இருப்பதாகத்தான் கணிக்க முடிகிறது என்று அப்போதே பேசப்பட்டது. தற்போது அந்த தகவல் கிட்டத்தட்ட உறுதி என்பதை அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள், அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடத்தில் உள்ளவர்களும் தெரிவிக்கிறார்கள். அதற்கு காரணம் என்றால் பாஜக உட்கட்சி பூசல் மறைமுகமாக இருக்கிறது. அண்ணாமலைக்கு ஆதரவாக இருந்தவர்கள் பலர் தற்போது நீக்கப்பட்டு விட்டார்கள். புதிய தலைமைக்கு வேண்டப்பட்டவர்கள் பலர் தற்போது பொறுப்புகளில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்ணாமலை மீது பல குற்றச்சாட்டுகள் வெளியாகி, அந்த குற்றச்சாட்டுகள் வெளியானதற்கு காரணமே பாஜகவில் உள்ள சிலர் திட்டமிட்டு தன் மீது குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள் என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. அந்த வகையில் தான் தற்பொழுது அண்ணாமலைக்கு ஆதரவான சிலர் இருந்தாலும் அவர்கள் கட்சி தொடங்கினால் அவருடன் வருவார்களா இல்லையா என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் அண்ணாமலை கிட்டத்தட்ட ஒரு முடிவை செய்து விட்டார் என்றுதான் தெரிகிறது. அதற்கேற்ப அவர் தற்போது ஒரு சில சர்வேக்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அதிலே இளைய தலைமுறையின் வாக்குகள் விஜய்க்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அதே போன்று அண்ணாமலைக்கும் இளைய தலைமுறையின் வாக்குகள் பலரிடம் இருக்கிறது. குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே அண்ணாமலைக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்று கூறுகிறார்கள் இளைய தலைமையிடம். அதே போன்று பெண்களிடமும் தனக்கு செல்வாக்கு இருப்பதாக அண்ணாமலையின் நெருங்கிய சகாக்கள் எல்லாம் கூறுகிறார்கள். எனவே அந்த வகையில் பார்க்கும்போது அண்ணாமலை விஜயுடன் கை சேர்க்கும் போது இளைய தலைமுறையின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக வாங்கிவிடலாம் என்பதுதான் அவருடைய கணக்கு, அந்த தேர்தல் கணக்கு. ஆனால் தேர்தல் கணக்குகள் வாயில் போடுவது அல்ல, அது கணக்குகள் பதிவாக, வாக்குகள் பதிவாக வேண்டும். அந்த பதிவான வாக்குகளில் தான் உண்மை தெரிய வரும். தற்போது நிலையிலே அவர்கள் ப்ரொஜெக்ஷன் இப்படி இருக்கலாம், இளைய தலைமையின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக வெல்ல வேண்டும் என்றால் விஜயுடன் அண்ணாமலை சேர்ந்தால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று நம்புகிறார்கள். ஆனால் அண்ணாமலை நிச்சயமாக நவம்பர் 3வது வாரத்திலே கட்சியிலிருந்து வெளியே வருகிறார். டிசம்பரிலே கட்சியை அறிவிக்கிறார், புது கட்சியை அறிவிக்கிறார். ஜனவரியிலே கூட்டணியை அறிவிக்கிறார் என்ற வகையில் தான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல். அவர் அண்ணாமலையின் அடுத்தடுத்த நகர்வுகள் இப்படித்தான் இருக்கும் என்பதை அவருடைய நெருங்கிய சகாக்கள் அவனும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அரசியலில் எதுவும் நிரந்தரம் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அதே போன்று இன்று இங்கு இருப்பவர் நாளை அங்கு சென்றார். தற்போதெல்லாம் நாளை என்பதெல்லாம் முன்பு. இன்று காலையில் இங்கு இருப்பவர் மதியம் இன்னொரு இடத்தில் இருப்பார், மாலை இன்னொரு இடத்தில் இருப்பார் என்பதுதான் அரசியலே பல நேரங்களில் அரங்கேறி இருக்கிறது. பலரும் பார்த்திருக்கிறோம், வரலாறுகளும் தமிழகத்தில் இருக்கின்றன. அந்த வகையில் அண்ணாமலை தற்போது நிலையில் அவருடைய நகர்வுகள் இதுதான் என்பது அவருக்கு நெருங்கிய சகாக்கள் எல்லாம் நம்மளும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் அண்ணாமலை ஒரு புதிய கட்சியை தொடங்க போகிறார். அதற்கேற்ப ஒவ்வொரு மாவட்டங்களிலும் யாரெல்லாம் பொறுப்பில் இருக்க போகிறார்கள், பொறுப்பாளர்கள் அளவுக்கு அவர் தயார் செய்து விட்டார் என்ற தகவல் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்றன. எனவே அண்ணாமலை நிச்சயமாக கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் என்பதுதான் நமக்கு தெரிகிறது. அதே போன்று அண்ணாமலையும் விஜயும் சேர்ந்து வரப்போகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே
ஒரு விஜய் தலைமையில அந்த அணி இருக்கும் என்ற வகையிலும் தற்போது பேசப்படுகிறது. எனவே பாஜகவிலே ஒரு 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 பிளவு ஏற்படுமா என்ற தமிழக பாஜக பிளவு ஏற்படுமா என்று பார்க்க வேண்டும். ஆனால் இந்த நகர்வுகளை எல்லாம் பாஜகவின் டெல்லி மேலிடமும் தொடர்ந்து இந்த நகர்வுகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கூர்ந்து கவனித்தலின் பின்னணியிலே பாஜகவே அண்ணாமலையை அனுப்பி நீங்கள் ஒரு மூன்றாவது விஜயுடன் சேர்ந்து அணியை பலப்படுத்துங்கள், நாங்கள் அஇஅதிமுகவுடன் பயணிக்கிறோம், திமுகவுக்கு எதிராக நாம் போரிடுவோம், ஆனால் நிச்சயமாக அஇஅதிமுக வலுவிழக்க செய்யும் பொழுது அஇஅதிமுகவை அதில் உள்ள தலைமை வலுவிழந்தால் நிச்சயமாக அந்த கட்சியில் உள்ள பலர் பாஜக இணைவார்கள். எனவே பாஜகவின் திட்டம் இது, அவர்கள்தான் அண்ணாமலை வெளியே அனுப்புகிறார் என்றெல்லாம் பேசப்படுகின்றன. ஆனால் இவை எதுவுமே உறுதியான தகவல்கள் அல்ல, ஆதாரமும் இதற்கு இல்லை. ஆனால் புதிய கட்சியை அண்ணாமலை தொடங்க போகிறார் என்பது மட்டும் கிட்டத்தட்ட அவரது நெருங்கிய சகாக்கள் அனைவருமே நம்மிடம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதற்கான நகர்வுகள் வெளிப்படையாகவே தற்போது தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. அதன் ஒரு கட்டமாகத்தான் கடந்த சில மாதங்களாக அண்ணாமலை நற்பணி மன்றம் என்பது பல ஊர்களிலே வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. எது எப்படி இருப்பினும் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கினால் மேலும் சூடும் இன்னும் ஒரு கட்சியா அல்லது இது ஒரு கட்சி, இதுதான் கட்சியா என்று ஒரு பெரிய விவாதமே ஆரம்பிப்பார்கள் ஊடகங்களே. எனவே அந்த சூழ்நிலையில் தற்போது அண்ணாமலையின் இந்த நகர்வு, ஒருவேளை அவர் கட்சி தொடங்கினால் அவருடைய நகர்வுகள் எப்படி இருக்கும், அதற்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்குமா? ஆனால் தேர்தல் வரலாற்றில் பார்த்தீர்கள், தேர்தல் அரசியலிலே அண்ணாமலை இதுவரை பெரிய அளவு ஜெயிக்கவில்லை. அவர் பாஜக மாநில தலைவராகும் போது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதத்தை அதிகரித்தார் என்று கூறப்பட்டாலும் அவர் தனிப்பட்ட முறையிலே சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வி அடைந்திருக்கிறார், நாடாளுமன்ற தேர்தலும் தோல்வி அடைந்திருக்கிறார். எனவே அண்ணாமலை நகர்வு தேர்தல் வரலாறு என்பது மிக மோசமாகத்தான் இருக்கிறது. ஆனால் வரப்போகின்ற தேர்தல் என்ன சொல்ல போகிறது, விஜயும் வருவதால் இருவரும் சேர்ந்து களமிறங்கினால் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக இது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்ல, ஆனால் நிச்சயமாக இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதுதான் அண்ணாமலைக்கு நெருக்கமான வட்டாரங்கள் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைக்கு நெருக்கமான சிலரும் நமக்கு தெரிவித்த கருத்துக்கள் இவை. தீபிகா.